அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையன்று இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகிறது என்று இப்போது பார்க்கலாம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்துக்கும் அவரே அதிபதி ஆவார். உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க உங்களுடைய ஜென்ம ராசியில். இப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா, வைகாசி மாதத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. எத்தனையோ பேர்த்துக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீங்க. 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த செல்வாக்கு ஸ்தானத்தில் ராகு பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த இருவரும் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 8ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த 2ஆம் இடத்தை கேது பகவான் பார்க்குறாரு. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு செவ்வாய் திசை இப்பொழுது நடந்துன்னு வச்சுக்கங்களேன், உங்களுடைய செல்வாக்கு நல்ல உயர்ந்த நிலைக்கு, உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்ல போகுதுங்க இந்த வைகாசி மாதத்தில். இதை அடுத்து பார்த்திங்கன்னா, 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க 4ஆம் இடத்துல. இப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா, எத்தனையோ, அதாவது இந்த குரு திசையோ சூரிய திசையோ இப்பொழுது நடந்துன்னு வச்சுக்கங்களேன், எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, நல்ல நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க இந்த வைகாசி மாதத்தில். இதை அடுத்து பார்த்திங்கன்னா, 3ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான், அதாவது 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிர பகவானும், புதன் பகவான் 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதன் பகவானும் 3ஆம் இடத்துல இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. சுக்கிர திசையோ புதன் திசையோ இப்பொழுது நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த வைகாசி மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் நல்ல ஒரு அமைப்பாக மாறப்போகுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேற போகுதுங்க இந்த வைகாசி மாதத்தில். இதை அடுத்து பார்த்திங்கன்னா, 6ஆம் இடத்துல சந்திர பகவான் 6ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது நாம் எப்பவுமே சொல்லியிருக்கிறோம், 6ஆம் இடம் என்பது செல்வாக்கு ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடமாகும். இந்த மாதிரி இடத்துல 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா, சந்திர திசை இப்பொழுது நடந்துன்னு வச்சுக்கங்களேன், எத்தனையோ நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை தருவீங்க. எத்தனையோ குடும்பங்கள் உங்களாலும் பசியார போகிறார்கள். இந்த மாதிரிலாம் இன்னும் எத்தனையோ நல்ல பலன்கள் இந்த வைகாசி மாதத்தில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நடக்கப் போகுதுங்க. மேலும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த வைகாசி மாத கிரக நிலையால் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.